Hi guys, இப்போ ஃபேக்டர்ஸில் ஆட் நம்பர்ஸை வச்சு நம்ம சம் போட போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 125 இந்த ஹாட் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் 1 பிளேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ன்றது இருக்குது. 5 இஸ் அ ஹாட் நம்பர். ஆட் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் 1, 3, 5, 7, 9. இதில் 1ன்றது எல்லா நம்பராலையும் நம்மளால் டிவைட் பண்ணக்கூடியது. அதனால் அது கணக்கில் எடுத்துக்காதீங்க, டிவைட் பண்ணுறதுக்கு எடுத்துக்காதீங்க. ஆனால் 1 பிளேஸில் 1 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த டேபிள்ஸில் தான் டிவைட் பண்ண முடியும். இப்போ 125ன்றது லீஸ்ட் நம்பர் 3ன்றதால எல்லாமே மேக்ஸிமம் ஆட் நம்பர்ஸ் 3ஆல் டிவைட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம் இது போகுதா இல்லையான்ட்டு. இப்போ 125 நான் டிவைட் பண்ணி பார்த்தா ரிமைண்டர் எனக்கு கிடைக்கிது. ஸோ ரிமைண்டர் வந்துச்சுன்னா 3 டேபிளால் நம்மளால் இதை டிவைட் பண்ண முடியாது. எந்த ஒரு நம்பர் 3 டேபிளால் டிவைட் ஆகலையோ அது 9 டேபிள்லேயும் டிவைடு ஆகவே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்கு போகிறோம்னா 5 டேபிளில் எடுக்கிறோம். ஸோ 5 டேபிளில் 125 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 5 டேபிளில் பண்ணோம்னா 2 5s are 10. 12ல் 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ 2. bring down 5. ஸோ 5 5s are 25. ஓகேங்களா? ஸோ இப்போ 125ஓட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கோங்க, 125ன்றது எழுதிக்கோங்க. அடுத்து இந்த 5 இந்த கோஷியன்ட்டு அதாவது ஆன்சர் 25. இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த நம்பர். ஸோ 1, 125, 5, 25 இந்த நம்பர்ஸால் மட்டும்தான் நாம் இந்த 125ஐ டிவைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திரும்ப உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஆட் நம்பர்ஸில் 1 பிளேஸ் வேல்யூ பாருங்கள். 1 பிளேஸில் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா 1, 3, 5, 7, 9 என்ற ஆட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3ஆல் டிவைட் ஆகலை, ரிமைண்டர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் மட்டும் இல்லை 9ஆலேயும் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்பர் பார்த்திங்கன்னா 5. 5 வச்சு போட்டோம்னா 125 டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 25ன்ற ஆன்சர் வருது. ஸோ 1, 125, 5, 25 இதுதான் ஃபேக்டர்ஸ் ஃபார் 125. ஸோ இதை எழுதிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்ஸ்ன்றது கிடைச்சிடும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். காமன் ஃபேக்டர்ஸ் அப்படி என்னென்னா 2 நம்பர் எடுத்துக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 24, 32. இப்போ இந்த 24 எந்த டேபிள்ஸ்லலாம் வரும்ன்றது எழுதி பாருங்கள். 24 எதுலலாம் வரும்? 1ல் வரும், 24ல் வரும். டேபிள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? 24 ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு வர ஆன்சர் என்னது 12. ஸோ 2 × 12. அடுத்து 2 டேபிளில் ஒரு நம்பர் டிவைட் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக 4 டேபிள்லேயும் போகும். அது இல்லாமல் உங்களுக்கே டேபிள்ஸ் நல்லா தெரியும். 6 4s are 24ன்றது தெரியும். அண்டு 3 8s are 24. நெக்ஸ்ட்டு 32க்கு பார்க்கலாம். 1, 32. 32 வேறு எந்தெந்த டேபிள்ஸில் வரும்? அஃப்கோர்ஸ் 2 டேபிள்ஸில் வரும். 2 டேபிள்ஸில் வருதுன்னா எப்படி வரும்? நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 2 எடுத்துக்கோங்க. ஸோ 1 டைம் 2, 3லேருந்து 2 போச்சுன்னா 1, bring down 2, 6 times 12. ஸோ 16. 2 16s are 32. அது இல்லாமல் 8 4s are 32. இப்போ காமன் நம்பர்ஸ், காமன் ஃபேக்டர்ஸ்னால் காமனாக என்னென்ன நம்பர்ஸ் வருது பாருங்கள். 2 டேபிள் காமனாக வருது, 4 டேபிள் காமனாக வருது இல்லைங்களா? ஸோ இந்த 24 32க்கு 1ம் இருக்குது. இந்த 24 32க்கு காமன் நம்பராக எது இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 2 and 4. ஓகேவா? இப்படி தான் நம்ம காமன் ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிக்கலாம். வேறு ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 125, 625 இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க அப்படி சொன்னாங்கன்னா 1, 125ன்றது போட்டுக்கோங்க. ஸோ 125 நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்? 1 பிளேஸ் 5ல் இருக்குது, தட் இஸ் அ ஹாட் நம்பர். ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதுதான் ஆன்சர்ஸ். 25 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ
5 into 25. இது வந்து 125ஓட காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து 125ஓட ஃபேக்டர்ஸ். சரி, 625க்கு கண்டுபிடிங்க. 625க்கு கண்டுபிடிச்சோம்னா சேம் 5 டேபிள். 5 வந்து 6ஐ விட பெருசு. ஸோ ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 5 1s are 5. 6லேருந்து 5 போயிடுச்சுன்னா 1. Bring down 2. So 2 10 times. 2 bring down 5. 25 5 5s are 25. So 1 time 625 times. அடுத்து என்னது 5 125 times அப்படின்ட்டு வருது. ஸோ அப்படியே நீங்கள் சிம்பிளாக எடுத்திங்கன்னா கூட 5ம் 125ம் எதோட காமன் ஃபேக்டராக இருக்குது? இந்த 625 625ஓட காமன் ஃபேக்டர் 5 and 125. இப்படி தான் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ரீஃபாக சொல்கிறோம்னா, லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் கண்ணை மூடிட்டு நீங்கள் 2 டேபிளில் போயிடுங்க. நம்ம டிவைட் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பராக வந்துச்சுன்னா 3 டேபிளில் பாருங்கள். 3 டேபிளில் வரல, 0 5 அப்படின்ற நம்பர் தான் 1 பிளேஸில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 5 டேபிள்ஸை போடுங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணி போடுறது தான் நாம் இந்த மாதிரி போட்டுட்டு காமன் ஃபேக்டர்ஸ் ரெண்டுத்துலேயும் காமன்னா சேமாக இருக்கிற ஒரே மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதணும். இதுதான் காமன் ஃபேக்டர்ஸ். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.